திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 33வது வாக்கியம். இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே. இந்த பதிவுல நம்ம நம்பாடுவான் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவ பக்தனை பத்தி பார்க்கலாம். இந்த கதையில விவரங்கள் நிறைய இருக்கு. அந்த விவரங்கள்லயும் நிறைய மாறுபாடுகள் இருக்கு. நம்ம அதை புறக்கணிச்சுட்டு இந்த பதிவுல இருந்து நமக்கு என்ன புத்திமதி கிடைக்க போறது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த நாளுக்கு எடுபடுமா அப்படின்னு தெரியல. அது என்னோட சொந்த ஒரு கருத்து. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். இந்த நம்பாடுவான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால தன்னோட உயிரை கூட விடுறதுக்கு ரெடியா இருக்கான். இந்த மாதிரி கதைகள்லாம் அந்த நாள்ல ரொம்ப ஸ்கூல்ல சிலபஸ்லயே மாரல் சயின்ஸ் அப்படின்னு வச்சு நாலடியார், திருக்குறள், அதுக்கப்புறம் நிறைய காப்பியங்கள், அந்த மாதிரிலாம் தமிழ் இலக்கியங்கள், இதுலலாம் இந்த மாதிரி கொடை வள்ளல்களை பத்தி, அதுக்கப்புறம் ஒரு வாக்கு மீறாம இருக்கிற அவளெல்லாம் பத்தி நிறைய சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி கதைகள் கேட்டு வளர்ந்த சமுதாயத்துல இருந்த ஜனங்களுக்கும் இப்ப இருக்கிற ஜனங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு என்னோட ஒரு விருப்பம். அதனால இந்த நம்பாடுவான் கதையில அந்த மாதிரி ஒரு சம்பவம் வருது. இப்ப திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு ஊரு. அது ஒரு வைஷ்ணவ திவ்ய தேசம். அதுல அழகிய நம்பி அப்படிங்கிறவர் பெருமாள். அந்த அழகிய நம்பிங்கிற பெருமாள் அந்த ஊர்ல குடிகொண்டு இருக்கார். அப்ப அந்த நம்பாடுவான் பாணர் குலத்துல பிறந்திருக்கான். அவனுக்கு கோவிலுக்குள் அனுமதி இல்லை. அவன் வெளியில இருந்து பண்பாடிட்டு போயிடுவான். பரம பக்தன். கோவிலுக்கு வர்றது, வெளியில் நின்றுட்டு பாடுறது, போயிடுவான். பக்தியில பரவசமான நிலையில இருந்தான் அவன். அப்ப ஒரு தடவை ஒரு ஏகாதசியும் போது பகவான் மேலே தியானம் பண்ணிட்டு சீக்கிரமா கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்ப துவாதசி அன்னைக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது வழியில காடு வருது. ஒரு காட்டை தாண்டி தான் அவன் போக வேண்டி வருது. அப்ப ஒரு பிரம்மராட்சஸ் அவனை பிடிச்சுட்டு உன்னை நான் இறையா அப்ப நான் சாப்பிட போறேன். நீ ஏகாதசின்னு ஒரு நாள் தான் விரதம் இருக்க, எனக்கு 5-6 நாளா சாப்பாடு கிடையாது, அதனால நீ எனக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கு இந்த நம்பாடுவான் என்ன சொல்றான், நான் இந்த ஊர் கோவில்ல இருக்கிற பெருமாளுக்கு பரம பக்தன். இன்னைக்கு நான் துவாதசியா இருக்கிறதுனால நான் ராத்திரி முழுக்க தியானத்துல இருந்துட்டு இப்ப என்னோட பக்தியோட நிலையில நான் இருக்கேன். நான் என்னோட விரதத்தை முடிச்சுண்டு நான் திரும்பி கண்டிப்பா உனக்கு நான் இறையாறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மராட்சஸ் சொல்றான், நீ திரும்பி வர அப்படின்னு சொல்ற உன் வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா திரும்பி நீ எப்படி வேணாலும் போலாம், இந்த வழியா போகணுங்கிறது அவசியம் இல்லையே. எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கும்போது நான் உன்னை விடுறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்பாடுவான் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரியல, என் வார்த்தையை நீ நம்ப மாட்டேங்கிற, அதனால 18 விதமான பாவங்களை இந்த இடத்துல அவன் சொல்றான். இந்த பாவங்களுக்கெல்லாம் என்ன செயல்கள், 18 பாவ செயல்கள் பண்ணினா எந்த மாதிரி பாவம் வருமோ அத்தனை பாவமும் எனக்கு வரும், நான் திரும்பி வரலன்னா அப்படின்னு சொல்றான். அந்த 18 பாவமும் என்ன அப்படின்னு சொல்றான். அது இதுல நான் சொன்னேன்னா என்னோட பதிவு ரொம்ப பெருசா போயிடுங்கிறதுனால நான் பாவங்களை சொல்லலை. ஆனா அவன் சொல்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் நம்ம தினசரி வாழ்க்கையில பண்ணக்கூடிய பாவங்களா தான் இருக்கு. அதனால அந்த பாவ செயலுக்கு பாவம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு புத்திமதியா நம்ம இங்க எடுத்துக்கணும். யாராவது இந்த 18 பாவம் என்ன அப்படின்னு கமெண்ட்ல தெரிஞ்சுக்க இஷ்டப்பட்டவா யாராவது இருந்தா அந்த 18 பாவத்தையும் நான் சொல்றேன். இப்ப அந்த 18 பாவத்தோட பாவ செயல்களோட பாவத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராட்சசனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அவனை அமுச்சுடுறான். சரி நீ கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு துவாதசி விரதத்தை முடிச்சுண்டு அவன் திரும்பி வந்துட்டு இருக்கான். இப்ப ராட்சசனுக்கு இரையாகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு இருக்கான். அவனுக்கு உயிர் போறதை பத்தி கூட அவனுக்கு பெருசாவே தோணல. வாக்கு கொடுத்துட்டோம்,
அந்த வாக்கை எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றணும், அது ஒண்ணுதான். அப்ப ஒரு கிழவர் வராரு அங்கேருந்து. கிழவர் வந்துட்டு, நீ இந்த பக்கம் போகாத, இங்க பிரம்மராட்சஸ் ஒண்ணு இருக்கு, அது உன்னை சாப்பிட்டுடும், அதனால நீ வேற வழியா போ அப்படின்னு அந்த கிழவர் இவங்கிட்ட சொல்லும்போது, நான் வந்து பிரம்மராட்சஸ் இருந்தா எனக்கு ஒன்றும் இது இல்லை, நான் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த பிரம்மராட்சஸுக்கு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உயிர் விடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிழவர் சொல்வார், நல்லவாளுக்கு வாக்கு கொடுத்தாதான்ப்பா நீ காப்பாற்றணும், அவன் ஒரு கொடிய ஜென்மம், அதுக்கு போயிட்டு நீ இரையாறது வந்து சரியா இல்லை எனக்கு, அதனால நீ வேற பக்கமா போ அப்படின்னு சொல்லும்போது, யாரா இருந்தாலும் நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சொன்ன வாக்க காப்பாத்துறதுனால எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு திருப்பி அவன் வாதாடுவான். அப்ப அந்த கிழவர் யாரு அப்படின்னு தன்னோட சொரூபத்தை நம்பாடுவானுக்கு காமிப்பார். அவர் வந்து அழகிய நம்பிதான். அந்த பெருமாளே இவனுக்கு வந்து காட்சி கொடுக்கறதா இந்த கதையில வருது. எல்லாம் நல்லபடியாவே ஆகும் உனக்கு போ அப்படின்னு அவனை வாழ்த்தி அனுப்புவார். இவன் வந்து பழையபடி அதே ரூட்ல வந்து இந்த பிரம்மராட்சசு கிட்ட வந்து நீ வந்து என்ன இரையா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரம்மராட்சஸ் என்ன சொல்லும், தான் எப்படி இந்த மாதிரி பிரம்மராட்சஸ் ஆனேன் அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு, சரி உன்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி எனக்கு செய்வியா அப்படின்னு கேட்கும். என்ன அதுன்னு கேட்பான். நீ அங்க போயிட்டு பாடிட்டு வந்தியே, அந்த பாடலோட புண்ணியத்தை எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் தான் இரையாறதுக்கு ரெடியா இருக்கேன்னு, உனக்கு என்னத்துக்காக நான் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல முடிஞ்சு ரொம்ப கெஞ்சுவார். இந்த பிரம்மராட்சஸ் ரொம்ப கெஞ்சின உடனே சரின்னு கொஞ்சம் புண்ணியத்தை வந்து நம்பாடுவான் கொடுக்கும்போது பிரம்மராட்சஸோட உருவம் மறைஞ்சு அவரோட திவ்ய உருவம் வந்து அவர் வந்து மோட்சத்துக்கு போற மாதிரி இந்த கதை முடியறது. இந்த கதை மூலம் நமக்கு வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது ஒண்ணு அப்படின்னா, பக்தி பண்ணும்போது எந்த குலத்துல இருந்தாலும் அந்த பக்தி வந்து செல்லுபடி ஆகும். இது வந்து நம்ம சிவனோட கதைகள்லாம், சிவபுராணங்கள்லாம் படிக்கும்போது, சிவனை பத்தி லீலைகள்லாம் படிக்கும்போது, நந்தனார் சரித்திரம்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுலயும் அப்படிதான். கோவிலுக்குள்ள அவருக்கு வந்து அனுமதி இல்லை, ஆனா கூட அவரோட பக்தி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இவருக்கும் பாணர் குலத்துல பிறந்தா கூட இவனுக்கு வந்து அழகிய நம்பியோட காட்சி கிடைச்சது. அதனால பக்தி பண்றதுக்கு மதம், குலம், ஜாதி எதுவுமே அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த கதை மூலம் திருக்கோளூர் பெண் பிள்ளை நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்றா. இன்னொரு விஷயம் வந்து கடைசியில வந்து இந்த ஒரு செயல்னால இவன் வாக்கு கொடுத்து மீறாம இரையான விஷயம் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அந்த நாள்ல வந்து எல்லாரும் கருதினா. அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலத்துல ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் நான் வந்து இந்த கதைகள்லாம் வந்து நான் சொல்றேன். அதாவது திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னதாக நான் சொல்றேன். பட் நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்ம மேலேயே நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தேடல், நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ முடியுமா, வாழறோமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இந்த பதிவுல இருந்து நமக்கு கண்டிப்பா வரும். அதனால திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, கொடிய வினையை தீர்த்து ஒரு பிரம்மராட்சஸுக்கு மோட்சம் கிடைச்சது இல்லையா நம்பாடுவன்னால. அதனால நான் வந்து அந்த மாதிரி காரியம் ஏதாவது பண்ணினேனா இல்லை, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றதா இந்த கதை முடியறது.